ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு MR.G டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டேஸ் இல்லை நம்ம சொந்தக்காரங்களோட பர்த்டேஸ் எல்லாம் வரும் இல்லையா, அந்த டைமில் வந்து அவங்களுக்காக ஒரு வீடியோ எடிட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக போட்டு விஷ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்றைக்கி நம்ம எந்த ஆப்பில் வந்து எடிட்டிங் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா லிரிக்கலி. ஸோ ஆல்ரெடி இந்த ஆப் பற்றி நான் சொல்லியிருப்பேன். ப்ளே ஸ்டோர் போயிட்டு லிரிக்கலி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும், இந்த ஆப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆப் தான் lyrically.ly வீடியோ ஸ்டேட்டஸ் மேக்கர். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். இந்த ஆப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஸ்டேட்டஸோட டெம்ப்ளேட் எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. சரியா, ஸ்க்ரீனில் பார்க்குற நீங்கள் எல்லாமே ஒரு டெம்ப்ளேட் தான். வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பீங்க, ஸ்க்ரீனில் ப்ளே ஆகுது இல்லையா, இதெல்லாம் வந்து டெம்ப்ளேட். ஓகேவா, இப்போ பார்க்குற டிசைனில் உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் போட்டுக்கலாம். ஏதோ ஒரு வீடியோ இப்போ ஸ்க்ரீனில் ஓடுதுன்னா அதில் என்ன பண்ணிக்கலான்னா, இங்கே அந்த ஸ்க்ரீனில் இருக்க ஃபோட்டோக்கு பதிலாக உங்களோட ஃபோட்டோவோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோவோ போட்டு நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் எடிட்டிங்கே கிடையாது. எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து அதில் உங்கள் ஃபோட்டோவை போட்டுக்கலாம். ஸோ எடிட்டிங்கெல்லாம் இந்த ஆப்பே பண்ணி கொடுத்துட்டு ரொம்ப சிம்பிள். நம்ம பர்த்டே விஷுக்காக பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஹோம் ட்ரெண்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் பர்த்டே போய்க்கிங்க, 4வதாக இப்போதைக்கு இருக்குது. ஓகேவா, ஸோ 4வதாக இருக்கிறதுல போயிட்டு இதில் பார்த்திங்கன்னா பர்த்டே விஷுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த டெம்ப்ளேட் வழியாக நீங்கள் விஷ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இதை உங்களுக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணிக்கிங்க. சரியா, ஸோ நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா ப்ரோன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் காசு கட்டுற மாதிரி இருக்கும், அதை விட்டுருங்க. ஸோ நிறைய இருக்குது, நான் தேடி எடுக்கிறேன். ஸோ இதில் நிறைய இருக்குது, சிலது ப்ரோ இருக்கனால நம்ம அதை எடுக்க முடியாது. ஸோ நார்மலாக இருக்கிறதுல இந்த ஃபஸ்ட்டு ஒன்றே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சவுண்ட் மட்டும் மியூட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே, சவுண்ட் மியூட் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு இதை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இதில் இந்த பிக்சருக்கு பதிலாக உங்கள் ஃப்ரெண்டு பிக்சரோ உங்கள் பிக்சரை போட்டுக்கலாம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே க்ரியேட் வீடியோ இருக்கும். க்ரியேட் வீடியோ கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ ஆட்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிங்க. ஸோ க்ரியேட் வீடியோ கொடுத்தீங்கன்னா டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் ஆகுது. ஓகேவா, டவுன்லோட் ஆனோடனே நீங்கள் ஏதோ ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணணும். உங்களோட பிக்சராக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஓகேவா, செலக்ட் பண்ணிக்கிங்க. மேபி மல்டிபிள் பிக்சர்ஸ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அது உங்களோட விருப்பம். செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுங்க. க்ராப் பண்ணுற மாதிரி இருந்தால் பிக்சரை கொஞ்சம் க்ராப் பண்ணிக்கிங்க. ஸோ இதெல்லாமே 9:16. ஸோ கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்கிங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா மியூசிக் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதில் இருக்க மியூசிக்கே போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம், இல்லை மியூசிக் நீங்கள் சேஞ்ச் கொடுத்துட்டு நீங்கள் வேறு எதாவது மியூசிக் கொடுத்துக்கிறனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா, உங்கள் ஃபோனில் இருக்க மியூசிக்காக இருக்கலாம், இல்லை இந்த ஆப்லேயே வந்து தமிழ், கன்னடா, ஹிந்தி எல்லா சாங்ஸும் இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபோனில் இருக்க ஆடியோ எல்லாமே இங்கே காட்டுது. ஸோ எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் வாட்டர் மார்க் கேட்கும். ஸோ வாட்டர் மார்க் ரிமூவ் ஆகணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆட்ஸ் எல்லாம் பார்த்து தான் ஆகணும். இல்லாட்டி வாட்டர் மார்க் வந்து அந்த வீடியோவில் வந்துடும். ஓகேவா, ஆட் பார்த்தீங்கன்னா அடுத்து வீடியோ க்ரியேட் ஆகிரும். ரெண்டரிங் இன் ப்ராசஸ்னு வருதில்ல, அப்படின்னா வீடியோ எடிட்டிங் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, இந்த ஆப்பில் எடிட்டிங்கே கிடையாது. ஃபோட்டோ சூஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட வேலை. மற்றது எல்லாமே அந்த ஆப்பை முடித்து உங்கள் வீடியோவை கொடுத்துரும். சரியா, ஸோ ஆட்ஸ் கொஞ்சம் இருக்குது, பொறுத்துக்குங்க. பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே நம்ம வீடியோ வந்துருச்சு, ஸ்க்ரீனில் பாருங்கள். ஸோ என்னோடய பிக்சர் வந்துருச்சு. ஓகேவா, நம்ம எடிட்டிங்கே கிடையாது. நான் பேக்ரவுண்ட் மியூசிக்கே மியூட் பண்ணிட்டேன். ஸோ இது காப்பிரைட் இஷ்யூ வரும்னு. ஆக்சுவலாக இது இந்த டெம்ப்ளேட்டுக்கு வந்து மல்டிபிள் ஃபோட்டோ செலக்ட் பண்ண முடியல. ஓகே, அதை ஒரு ஃபோட்டோ தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா, இதில் நிறைய வீடியோ இருக்கும். இதை நீங்கள் அப்படியே டவுன்லோடு பண்ணிக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக இது க்ரியேட் பண்ணி உங்கள் மெமரியில் சேவ் ஆகிரும். ஓகேவா, ஸோ இதில் ஒரு சில டெம்ப்ளேட்லேருந்து ஒரு பிக்சர் தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில இதில் நிறைய இது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதில் எது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.